பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு இந்த ஆராதனையிலே வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிறவர்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு நாளிலே ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கும் போது ஆண்டவர் பெத்தானியா என்கிற கிராமத்தில் இருந்தார். பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு ஆண்டவர் வருகிறார். பெத்தானியா கிராமம் தான் மரியாள் மார்த்தாள் அவர்களுடைய சகோதரனாகிய லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பின அந்த கிராமம். ஆண்டவர் இயேசு அங்க போயிருந்தப்போ நிறைய பேரு லாசருவை பார்க்க வந்திருந்தார்கள். உயிரோடு எழுந்த லாசருவை பார்க்க வந்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்பினதினாலே அவரிடத்தில் அநேகர் என்ன செய்தார்கள்? விசுவாசம் வைத்தார்கள். இப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று சொன்ன போது எல்லாரும் மகிழ்ச்சியோடு பாத்தீங்கன்னா இலை தலைகளை எல்லாம் அவர்கள் விரித்து, வஸ்திரங்களை விரித்து, குருத்தோலைகளை பிடித்து அவர்கள் இயேசுவை வரவேற்றார்கள். அந்த நாள் தான் இந்த நாள். ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு வரும்போது நடந்த அந்த நிகழ்வுகளை மையமாக கொண்டு சகரியா தீர்க்கதரிசி முன்னால தீர்க்க தரிசனமாய் உரைத்த அந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு இன்னைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். நன்றாய் கவனிங்கள். உன் ராஜா எங்க வர்றாரு? உன்னிடத்திற்கு வருகிறார். அல்லேலூயா. உன் ராஜா யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? எருசலேமுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம் குமாரத்தியே, சியோனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உன் ராஜா உன்னிடத்தில் என்ன செய்கிறார்? வருகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெத்தானியாவில் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார். இந்த எருசலேம் நாம தான், சியோன் நம்ம தான். சொல்றார், நீ என்ன செய்? களிகூறு, நீ கம்பீரி அப்படி சொல்ற. கம்பீரி, களிக்கூறு. ஏன் அப்படின்னா ராஜா யாருகிட்ட வராரு? உங்ககிட்ட வராரு. அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தை ஆளுகிற ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்டை ஆளுகிறவர் அல்ல, உலகத்தையே ஆளுகிற ராஜா நம்மகிட்ட என்ன செய்யறாரு? வராரு. அவர் வருவதற்கு நாம் நம்முடைய உள்ளத்தில் இடம் தர வேண்டும். இயேசுவுக்கு நம்முடைய உள்ளத்திலே இடம் தர வேண்டும். நம்முடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். இயேசு வருவதற்கு நம்முடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்த வேண்டும். அன்னைக்கு சகையுகிட்ட ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். உடனே சகையு ஆயத்தப்படுறாரு. அல்லேலூயா. யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தினையாய் அதை திரும்ப செலுத்துகிறேன். அல்லேலூயா. அநியாயத்துக்கு பெனால்டி கொடுக்கிறதுக்கு சகையு ரெடியா இருந்தார். ஆமென். அநியாயத்திற்கான பிராயச்சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு சகையு ரெடியா இருந்தாரு. தன்னை ரெடி பண்ணினான், தன் வீட்டை ஆயத்தப்படுத்தினான் இயேசு வருவதற்கு. அல்லேலூயா. அவன் வேதம் சொல்கிறது, ராஜா வருகிறார். ஆமென். முழு உலகத்தின் ராஜா வருகிறார். அந்த ராஜா உன்னிடத்திற்கு, அழகா அந்த வார்த்தை சொல்லு, உன்னிடத்திற்கு வருகிறார். உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. உன்னிடத்தில் வருகிறார். எஸ், வெல்கம் ஹிம் as king in your life today. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு வருகிறார். your king is coming to you. our king is coming for us. அல்லேலூயா. நமக்காக அவர் வருகிறார். நம்மிடத்தில் அவர் என்ன செய்கிறார்? வருகிறார். எனக்காக வருகிறார். என்னிடத்தில் அவர் வருகிறார். வருகிற ஆண்டவர் இயேசுவுக்கு
நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய வாழ்க்கையில் நாம் முழுமையாய் அவருக்கு நாம் இடம் தருவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. இரண்டாவதாக அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவருமாக வருகிறார். அல்லேலூயா. ஆமா, ரட்சகராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்ப அவரை ஓசானா அப்படி சொல்றாங்க. எந்த வசனத்துல? யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்கள என்ன சொல்றாங்க? ஓசன்னா அப்படி சொல்றாங்க. ஓசன்னா என்ன அர்த்தம்? இப்பொழுது ரட்சியும் அப்படின்னு அர்த்தம். Save us now. Save us now. இப்பொழுது எங்களை என்ன செய்யும்? ரட்சியும். ஓசானா என்றால் இப்பொழுது எங்களை ரட்சியும் என்று அர்த்தம். அல்லேலூயா. பாருங்க, வேத வசனம் சொல்கிறது, அவர் ரட்சிக்கிறவர். ராஜா வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? ரட்சிக்கிறவர். ஆனால் அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை வரவேற்கிறார்கள். எதற்கு வரவேற்கிறார்கள்? மரித்தவனையே உயிரோடு எழுப்புகின்றார். அல்லேலூயா. அப்படியானால் அந்த ராஜா எங்களுக்கு இந்த ராஜ்யத்தை எங்களுக்கு மீட்டு கொடுப்பார். அவர்கள் எப்படிப்பட்ட ராஜ்யத்தை குறித்து கேட்டார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஜஸ்ட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். அல்லேலூயா. அதாவது அரசியல் ரீதியான ஒரு விடுதலை, அரசியல் ரீதியான ஒரு ராஜ்யத்தை குறித்து, அதற்காகத்தான் இயேசுவை அவர்கள் என்ன செய்தார்கள்? வரவேற்றார்கள். அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. cry for salvation from sin. நம்ம சின்ல இருந்து விடுதலை ஆவதற்காக நாம தேவனிடத்துல நாம் அழ வேண்டும், தேவனை கூப்பிட வேண்டும், தேவனை வரவேற்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது, நாம் டெலிவர் ஆக வேண்டிய விஷயம் பாவம். அல்லேலூயா. நாம் டெலிவர் ஆக வேண்டிய விஷயம் சாபம். நாம் அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டிய விஷயம், நாம பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் பிசாசினுடைய பிடி, சாத்தானுடைய கட்டுப்பாடு, அவனுடைய தந்திரம். அதிலிருந்து தான் நம்ம டெலிவர் ஆக வேண்டும், நாம் சேவ் பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா. எங்களை ரட்சியும், இப்பொழுது எங்களை ரட்சியும். அல்லேலூயா. சேவ் us now. இப்பொழுது எங்களை காப்பாற்றும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஹோசானா என்றால் அதுதான் மீனிங். இப்பொழுது எங்களை ரட்சியும், இப்பொழுது எங்களை காப்பாற்றும். ஆமென். சேவ் us now என்ற அர்த்தம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை காப்பாற்ற வேண்டும். ஆமென். பாவத்திலிருந்து. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம மனிதர்களிடத்திலிருந்து ரட்சிப்பு வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். நமக்கு இப்ப கூட எலெக்ஷனுக்காக நம்ம பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன கேட்கிறோம்? எங்களுக்கு ஒரு நல்ல தலைவனை தாரும் அப்படி நம்ம கேட்கிறோம் இல்லையா? நல்ல தலைவனை கேட்கிறோம். அதே போல போர் நடக்குது, யுத்தம், அதுல சமாதானம் வேண்டும் அப்படியெல்லாம் நம்ம கேட்கிறோம். எங்களுக்கு சிலிண்டர் கிடைக்க வேண்டும் தடை இல்லாமல் கேட்கிறோம். அப்படிதானா? எங்களுக்கு பெட்ரோல் டீசல் தடை இல்லாமல் கிடைக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு லாக்டவுன் வருவது போல தெரிகிறது. டீசல் வாகனங்களை, பெட்ரோல் வாகனங்களை வெளியே விடாத ஒரு நிலைமை வரும் போல தோன்றுகிறது. அதிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். இதை விட நமக்கு முக்கியமானது பாவத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். அல்லேலூயா. இச்சையிலிருந்து எங்களை காப்பாற்றும், அசுத்தத்திலிருந்து எங்களை காப்பாற்றும், அருவருப்புகளிலிருந்து எங்களை காப்பாற்றும், அநீதிகளிலிருந்து எங்களை காப்பாற்றும். ஆண்டவரே, சாத்தானுடைய பிடியிலிருந்து, சாத்தானுடைய தந்திரங்களிலிருந்து, சாத்தானுடைய வலையிலிருந்து நீர் எங்களை என்ன செய்யும்? காப்பாற்றும். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் இங்கே நம்ம பார்க்கிறோம். ஓசானா, இப்போது ரட்சியும். எதிலிருந்து? பிரைஸ் தி லார்ட். ஜஸ்ட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், அதுல இருந்து அல்ல. அல்லேலூயா. ஆமென். நம்ம எதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும்? ஆமென். இப்படிப்பட்ட முக்கியமான சூழ்நிலைகளில் இருந்து நாம் விடுதலையாக வேண்டும். கர்த்தர் அந்த விடுதலையை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. இதற்காக நாம் ஆண்டவரை அழைப்போம். அல்லேலூயா. ஓசானா. இதற்காக நாம் தேவனை நாம் கூப்பிடுவோம். ஆமென். இதற்காக நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம்,
தாழ்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவரா? தாழ்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவரு ஒரு பெரிய அரசர், பெரிய கிங். ஹல்லேலூயா. ஆமா, ஜீசஸ் இஸ் த கிரேட் கிங். ஹல்லேலூயா. பெரியவர். ஆமா, அந்த காணிக்கை பாடல்ல பாடும்போது பாடணும், பெரியவர் அவர். ஹல்லேலூயா. ஆமா, அவர் பெரியவர். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பெரியவரை ஆராதிக்கிறோம். ஆமென். பெரியவரை ஆராதிக்கிறோம். அவர் பெரிய ராஜா. வானாதி வானங்கள் கொள்ளக்கூடாத அற்புத அண்ட சராசரங்கள் முழுவதையும் ஆளுகை செய்கிற ராஜா. அல்லேலூயா. அவர் முழு உலகத்தின் ராஜா. ஆமென். இந்த முழு உலகத்தின் ராஜா எப்படி வந்தாராம் உலகத்துக்கு? சாந்தம் உள்ளவர். பைபிள் சொல்லுது சாந்தம் உள்ளவர். அதனாலதான் அவர் சூஸ் பண்ண வாகனம் எது அப்படின்னா கழுதை. அல்லேலூயா. அவர் நினைச்சா ஒரு குதிரை கிடைக்காது. அவருக்கு உலகத்துல எவ்வளவு பெரிய பெரிய குதிரை எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறார்ல. படைச்சவருக்கு ஒரு குதிரை கிடைக்காதா? வந்திருக்கலாம்ல. ஆனா எதை சூஸ் பண்ணாராம்? கழுதை. நம்மளாம் அற்பமா நினைக்கிற ஒரு உயிரினத்தை அவர் சூஸ் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு இப்ப ரொம்ப பேர். இயேசு யாருன்னு கழுதை. ஆமே. ஆமா, இப்ப கழுதைகிட்ட எல்லாம் பேட்டிய கேட்டா கழுதைகள்லாம் என்ன சொல்லுங்க? ஆமா, குதிரை கிட்ட போய் கழுதை சண்டை போடுதுன்னு வச்சுங்களேன், என்ன பேச, நீ என்ன பெரிய ஆள் மாதிரி குதிரைன்னு பேசிக்கிற? இந்த உலகத்தை ஆளுகிற பிரபுவே என் மேலதான், எங்க இனத்து மேலதான் ஏறி உட்கார்ந்து வந்தார். அல்லேலூயா. குதிரை வெட்கப்பட்டு தலையை கீழே போட்டு, படைச்சவரே உன் மேல சவாரி செய்யறாருன்னா எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இல்லையா? கழுதை மேல பவனி செய்யறார். கழுதைகளுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அல்லேலூயா. பிறந்த நாட்கள் ஒருத்தர் பேசிட்டு இருந்தோம். அவரு சுவிசேஷம் பற்றி ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அவர் சில காரியங்களை பேசிட்டு இருந்தாராம். பேசிட்டு இருக்கும்போது நீங்கெல்லாம் ஏன் நீங்க அங்க போறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாராம், இயேசுநாதரே எங்க இனம்தான் அப்படின்னு சொன்னாராம். என்ன சொல்ற அப்படி? ஆமா, அவர் தந்தையார் செய்த தச்சு தொழில் அவர் என்ன செய்தார். நாங்களாம் தச்சு தொழில் செய்யறவங்க. அப்ப எங்க இனம்தான் அவரு, எங்க சொந்தக்காரன் தான் அவர் இயேசு. அல்லேலூயா. அப்படி ஒருத்தரா சொந்தம் கொண்டாடிக்கிற வேண்டியதான். அல்லேலூயா. சொல்லுங்க. அப்படி ஒருத்தரும் என்ன செய்ய வேண்டியதான். ஆமா, அவர் தச்சனுக்கு தச்சன். ஆமே, உண்மைதானா? ஆனா அதோட நின்றுட்டாரா? மெய்ப்பர்கள் என்ன சொல்லுவாங்க? இயேசு அவர் சொல்ல, நானே நல்ல மெய்ப்பன் சொல்றாரு. அதனால ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவர் எங்க இனங்க? அவர் என்ன சொன்னாரு? ஆடு மேய். பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அவர் யாரு? அவர் நம்முடைய பாவங்களை காக, ஆமென், பிதாவின் இடத்துல தம்முடைய ரத்தத்தையே கொண்டு சென்ற நமக்கான பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. அப்ப ஆசாரியர்கள் எல்லாம் சொல்ல முடியும், அவர் பிரதான ஆசாரியர், அவர் எங்க ஆளு. அல்லேலூயா. சொல்லுங்க. இப்படி எந்த விதத்துல பார்த்தாலும் அவர் நமக்கு எல்லாருக்கும் சொந்தக்காரராக தான் இருப்பார். ஆமென். அவர் நமக்கு எல்லாருக்குமே சொந்தம் தான். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. அவர் நம்ம எல்லாருக்கும் சொந்தமா மாறிட்டார். அல்லேலூயா. அவன் இந்திய நாடு பல வர்ணங்களை, பல ஜாதி பிரிவுகளை ஏற்படுத்தி வச்சிருக்குது. ஆனா ஆண்டவர் எல்லா ஜாதிகளையும், எல்லா வர்ணங்களையும், எல்லா நிறங்களையும், எல்லா இனங்களையும் உடைச்சி அவன் நீ பிள்ளைங்கிற அந்த உரிமைக்குள்ள நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். கை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவராய் இறங்கி வந்தார். தாழ்மை. பாத்தீங்கன்னா பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல தானே நம்ம வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு? அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் தாழ்மைய ஆண்டவர் அணிந்து கொண்டு வந்தாரு. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? தாழ்மையா இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க. ஏன்னா அவருடைய மேன்மைக்கு முன்னால நம்மளை அளவிட்டு பார்த்தா நம்மள எங்கேயோ இருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க. அவருடைய மேன்மைக்கு முன்னால நம்மளை ஒப்பிட்டு பார்த்தா அவருக்கு இணை கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட மேன்மை உள்ள தேவன் அவரே எப்படி வந்தாராம்? தாழ்மையா வந்தார். சாந்த சுரூபியா அவர் என்ன செய்தாரு? வந்தார். சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செஞ்சிருக்கிறாரு? தன்னை தாழ்த்தி இருக்கிறார். அடிமையின் ரூபம் எடுத்து வந்திருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா ஒரு அரண்மனையில பிறந்திருக்க முடியும். ஆனா அரண்மனையில பிறக்கல.
சரி, சத்திரத்திலேயாவது பிறக்கிறதுக்கு அவருக்கு இடம் ஏற்பாடு பண்ணல அவரு. அல்லேலூயா. ஏற்பாடு பண்ணியிருந்தா சத்திரத்துல ஒரு இடம் அவர் காலியா வச்சிருப்பாரு. சத்திரம் கூட இல்ல. எங்க சூஸ் பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் பிளாக் பண்ண வச்சாரு. வச்சுட்டு கடைசியில் அவருக்கு கிடைச்ச இடம் மரியாளுக்கு, ஆமேன், தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பதற்கு கிடைச்ச இடம், ஆமேன் ஆமேன், மிருக ஜீவன்களை அடைச்சு வச்சிருக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. ஆமா, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணை அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த முன்னணை என்கிறத என்ன சொல்றாங்கன்னா, மிருக ஜீவன்களுக்கு தீவனம் போட்டு வைக்கிற அந்த கூட, கடைசியில அதுதான் கிடைச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தொட்டில் எது பாத்தீங்களா, அப்படி பிறந்தாரு. ஆனா இன்னைக்கு உலகத்தையே அசைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எங்க பாருங்க, முன்னணையில எங்கேயோ ஒரு தொட்டில பிறந்த ஆளு, முன்னணையில மாட்டு கொட்டகைன்னு நம்ம பேர் வச்சு, அது மிருகங்கள் கால்நடைகள் அடைச்சு வைக்கிற இடம். அங்க பிறந்தவர் எங்க வரைக்கும் வந்துட்டாருங்க, இந்தியாவுக்குள்ள, தமிழ்நாடுக்குள்ள, சேலம் மாவட்டத்துக்குள்ள, ஆத்தூருக்குள்ள வந்திருக்கிறார். பாத்தீங்களா, நம்ம உள்ளத்துக்கெல்லாம் அவர் வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் எங்கே மூளை முடுக்குகளுக்குள்ளெல்லாம் போவார். அப்படிப்பட்ட வல்லமையான ராஜாவர். அல்லேலூயா. மகிமையின் ராஜாவர், மகத்துவம் நிறைந்த, எவ்வளவு தாழ்மையா வந்தார். ஆனா தாழ்மையா இருந்தாலும் அவருக்கு உயர்வு வந்துட்டு தானே இருக்கு. அதனால நீங்களும் நானும் அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, தாழ்மையா இருக்கும். ஆமென். பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. சிலருக்கு கொஞ்சம் காசு வந்தா என்ன வந்துரும், கொஞ்சம் அவங்களை அறியாமலே வந்துரும், பெருமை வந்துரும். கொஞ்சம் சொத்து, கொஞ்சம் வீடு, கொஞ்சம் காரு, கொஞ்சம் பணம், இல்ல கொஞ்சம் படிப்பு வந்துச்சா, ஒரு பதவி வந்துச்சா, ஏதாவது ஒரு பொறுப்பு வந்துச்சா, அப்படிதானா? கொஞ்சம் அழகு இருந்தா வந்துரும்ல, கொஞ்சம் அழகு இருந்தா வந்துருது, கொஞ்சம் நிறமா இருந்தா, கொஞ்சம் கலர் இருந்தா வந்துருது, கொஞ்சம் ஜாதி இருந்தா வந்துருது, இதெல்லாம் பெருமை வந்துருது. ஆண்டவர் இந்த பெருமையினால தேவதூதர்கள் விழுந்து போயிட்டாங்க, கோடி கோடியான தூதர்கள் விழுந்து போயிட்டாங்கன்னா, என் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னா, நம்மளை முதல்ல உருவாக்கும் போது மண்ணில இருந்தா எடுத்து உருவாக்கிக்கிறார். அல்லேலூயா. புழுதியிலிருந்து, மண்ணிலிருந்து எடுத்தார். அல்லேலூயா. மனிதன் மண் என்று நினைவு கூறுகிறார். நம்ம தான் நிறைய நேரத்துல மண்ணுன்னு மறந்துடுறோம். அல்லேலூயா. மண்ணுன்னு நமக்கு அடிக்கடி என்ன செஞ்சிருது, மறந்துருது. அதனால பெருமை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, எதை குறிச்சு பெருமை பாராட்ட நமக்கு ஒண்ணுமே இல்லை. நாளைக்கு நம்ம இருக்க அவர் சித்தம் வச்சாதான் நம்ம நாளைக்கு என்ன செய்வோம், உண்மைதானே? நாளைக்கு இருக்கணும்னு ஆண்டவர் சித்தம் வச்சாதான். அதனால நாளைக்கு நான் இதை செய்வேன், அடுத்த வாரம் இதை பண்ணுவேன், அடுத்த மாசம் நான் இதை நான் சாதிப்பேன்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுல ஆண்டவர் அழகா சொல்லித்தராரு. எப்படி அந்த வார்த்தையை இணைச்சுக்கணும் அப்படின்னா, ஒருவேளை நம்ம விசுவாசத்தோட பேசுவோம், ஆனால் எப்படி வார்த்தையை கூட ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா இப்படி சொல்லணுமா, எப்படி சொல்லணும் அப்படின்னா, கர்த்தருக்கு சித்தமானால், அல்லேலூயா, நாங்களும் உயிரோடு இருந்தால், இருப்போம் என்பது விசுவாசம், நாங்களும் உயிரோடு இருந்தால், கர்த்தருக்கு சித்தமானால் வருவோம் நாளை. அல்லேலூயா. வருகிற வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடேயை செலிப்ரேட் பண்ணுவோம். அல்லேலூயா. வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் கொண்டாடுவோம், பிரியாணி சாப்பிடுவோம். எப்படிதான், கர்த்தருக்கு சித்தமானால். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல முடியாது. ஒருவேளை நாளைக்கு ஆண்டவர் வருகை வந்துச்சுன்னா என்ன செய்ய மாட்டோம், குட் ஃப்ரைடேயும் கொண்டாட மாட்டோம், ஈஸ்டர் என்ன செய்ய மாட்டோம், அதை விட ஸ்பெஷலான விருந்துக்கு போயிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் பெருமை நமக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்முடைய ராஜா எப்படி வராரு, தாழ்மையா வராரு, கற்றுக் கொடுக்கிறாரு. பிறப்புல இருந்தே அவர் தாழ்மைய கற்றுக் கொடுக்கிறாரு, படைப்பிலிருந்தே தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறாரு. படைப்பு தாழ்மையா இருக்கணும்னு மண்ணுல. அல்லேலூயா. அவர் இந்த பூமிக்கு வரும்போது அவர் ஏழ்மையா வராரு. அல்லேலூயா. இப்போ எருசலேமுக்கு வரும்போது பயங்கரமா வரல, கழுதைக்குட்டி மேல வராரு. அல்லேலூயா. தாழ்மையா வராரு, கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு. என் பிள்ளைகளே, நீங்கள் தாழ்மையா இருக்க வேண்டும். ஆமென். அவன் எந்த அளவுக்கு தாழ்மையா இருந்தாரோ அந்த அளவுக்கு பிதா அவரை உயர்த்தினார். எல்லா நாமங்களுக்கு மேலாக வானத்திலும் கீழே பூமியிலும், ஆமென், வல்லமையான ஒரு நாமம் உண்டு. அந்த நாமம் இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஈடான நாமம் இந்த பூமியிலையும் வானத்திலையும் எங்கேயுமே இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட உயர்ந்த நாமம் இயேசுவின் நாமம், உன்னத நாமம் இயேசுவின் நாமம். உயர்த்தப்பட்ட நாமத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தொழுது கொள்வதற்காக. எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், நம்முடைய ராஜா, the humble king, அவரு. அல்லேலூயா. humble king.
the humble. ஆமென். தாழ்மை உள்ள ராஜா நமக்கு. எனவே அவரிடத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தாழ்மையை கற்றுக்கணும். எந்த சூழ்நிலையிலும் தலை தூக்க, பெருமை தலை தூக்க விட்டுறக்கூடாது, கர்வம் தலை தூக்க விட்டுறக்கூடாது. தாழ்மையா வாழணும். தாழ்மை உள்ளவனுடைய தான் அவருடைய கிருபை தங்கி இருக்கும். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அப்படி பாத்தீங்கன்னா இந்த 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ப்ராபசி, ஒரு வாக்கு தத்தம், ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு பிராமிஸ். இது அல்லேலூயா. இந்த பிராமிஸ நம்ம நிறைவேறுகிறத பார்க்கிறோம். யோவான் 12:13 பார்க்கிறோம். மத்தேயு 21வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க. மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் ஏறிக்கொண்டு வருகிறார். உன்னிடத்தில் என்ன செய்கிறார்? வருகிறார் என்று சொல்லுங்கள் என்று. பாத்தீங்களா என்ன சொல்லப்பட்டிருக்குது? தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது, ப்ராபசி நிறைவேறுகிறது. அல்லேலூயா. ஆமா, fulfillment of promise, fulfillment of prophecy. ஆமென். prophecy ஆண்டவர் நிறைவேற்றுகிறார், promise ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. God is faithful to his word. ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுல அவர் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறார், உண்மையா இருக்கிறார். அல்லேலூயா. அது எத்தனை செஞ்சுரி ஆனாலும், ஆமென், எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து போனாலும் தேவன் தம்முடைய வார்த்தையை குறித்து உண்மை உள்ளவர். ஆமென். வாக்குத்தத்தத்தை குறித்து உண்மை உள்ளவர், ப்ராபசியை குறித்து உண்மை உள்ளவர். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பேசின அவருடைய வசனம், நம்முடைய வாழ்க்கையில் அவர் பேசின அவருடைய வாக்குத்தத்தம், நம்முடைய வாழ்க்கையில தேவன் பேசின தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஒருபோதும் பொய் உரையாத தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. சகரியாவை கொண்டு பேசுறாரு. ராஜா சாந்த குணமுள்ளவராய் வருகிறார். அவர் கழுதையில வர்றார். பாருங்க, கரெக்டா குறிப்பிட்ட காலத்துல அது நிறைவேறுகிறது. அதை அவங்க எழுதுறாங்க. மத்தேயு எழுதுறாரு 21:4. அவன் உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்க. வாக்குத்தத்தம், தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. கொடுத்த தரிசனங்கள் நிறைவேறும், கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும், கொடுத்த பிராமிஸ் நிறைவேறும். எதையானாலும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தீரு மட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் கைவிடாமல், ஆமென், அவர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லமா. God is faithful to his word over centuries. Hallelujah. தலைமுறைகள் தாண்டி, ஆமென், நூற்றாண்டுகள் கடந்து தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை சுவாமிச நிறைவேற்றுகிற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு நாம் காத்திருப்போம். அதை தேவன் நிறைவேற்றுவார். அடுத்து மக்கள் அவரை புகழ்கிறாங்க. எப்படி புகழ்கிறாங்க அப்படின்னா, உன்னதத்தில் இருந்து வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஓசன்னா. நம்ம வாசிச்சோம் யோவான் 12:13. ஆமா, ஓசன்னாங்கிறாங்க. ஆனா பின்னால ஒரு சூழ்நிலை வந்த உடனே அப்படியே எல்லாரும் மாறிட்டாங்க. கிரௌடுக்கு பின்னால மாறிட்டாங்க, கூட்டத்துக்கு பின்னால மாறிட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அடுத்து, ஏன்னா இன்னைக்கு அவங்க வரவேற்கிறாங்க, குருத்தோலை ஞாயிறு அவரை வெல்கம் பண்றாங்க, ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் உயர்த்துறாங்க. ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா அவர் அடுத்தடுத்து என்ன செய்யறார்? பாடுக்கு உட்படுத்தப்படுகிறார். அப்படி உட்படுத்தப்பட்டு போகும்போது கடைசியில என்ன சொல்றாங்க? அவரை என்ன செய்யுங்க? சிலுவையில அறையுங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஓசனான்னு பாடுற மக்கள் எப்படி மாறிட்டாங்க? சிலுவையில் அறையுன்னு மாறிட்டாங்க. மனிதன் மனசு மாறுதலுக்கு உட்பட்டது. அல்லேலூயா. நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது? மாறவே கூடாது ஒரு நாள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, என்னைக்கு ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு, ஆண்டவரே நீ நல்லவர், நீ உயர்ந்தவர், நீ சிறந்தவர், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு துதி பலிகளை செலுத்துகிறேன் என்று என்னைக்கு ஆரம்பிச்சோமோ
இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என்னே சுவை என்றும் அல்லேலூயா. அப்ப என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எது நடந்தாலும் வாயில என்னதான் வரணும்? இருதயம் எதனாலதான் நிறைஞ்சிருக்கணும்? ஸ்தோத்திரத்தினாலதான் நிறைஞ்சிருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவரை துதிக்க மட்டும்தான். முறுமுறுக்க நம்முடைய வாய், நம்முடைய இருதயம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பழகக்கூடாது. அது தாழ்வில ஆனாலும் சரிதான், ஆமென், உயர்வில் ஆனாலும் சரிதான். எப்பவும் எந்நேரமும் என்ன செய்யணும்? ஆமா, வாழ்த்தும் போதும் துதிப்பேன், தாழ்த்தும் போதும், ஆமா, புகழ்ந்தாலும் துதிப்பேன், தூற்றினாலும் துதிப்பேன். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நம்ம துதிதான், ஸ்தோத்திரம் தான், நன்றி பலிதான் நம்முடைய இருதயத்துல என்ன செய்யணும்? இருக்கணும். எத்தனை பேர் அது ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இந்த மக்கள் என்ன பண்றாங்க? தற்காலிக புகழ்ச்சி, அதாவது ஃபிக்கிள் ஹியூமன் பிரைஸ் அப்படின்னு சொல்லி, ஃபிக்கிள் ஹியூமன் பிரைஸ், துதி, தற்காலிக துதி. ஆமென். சேஞ்சிங் ஹியூமன் நேச்சர், கிரவுட்ஸ் cheered on Sunday, later demanded crucifixion. சிலுவையில் அறையிறதுக்கு என்ன செய்யறாங்க? டிமாண்ட் பண்றாங்க. இப்போ ஓசானா உன்னத தேவனே, அடுத்து சிலுவையில் அறையுபவரே அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவரே, நான் எந்த நிலைமையிலும் மனதார உங்களை துதிக்கிற இருதயம் தான் என் வாழ்க்கையில இருக்கு. தாழ்விலும் உயர்விலும் உங்களை துதிக்கிற அந்த இருதயம், உயர்த்துகிற அந்த இருதயம், போற்றுகிற அந்த இருதயத்தை மட்டும் என் வாழ்க்கையில எப்போதும் தாங்கப்பா. அப்படி நமக்கு அப்படிப்பட்ட இருதயம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நான் அந்த குடும்பத்துல கூட சொல்றேன். ஒருவேளை உங்க பெற்றோர்கள் உனக்கு எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருப்பாங்க. ஒரு நாள் அல்லது 2 நாள், மனுஷன் தானே, தவறுதல் நடக்கும். ஏதோ நடந்த அந்த விஷயம் உனக்கு 90% செய்த நன்மையெல்லாம் மறந்துச்சு. அவங்க செஞ்ச அந்த 10 விஷயத்துக்காக நீ அவங்க மேல எவ்வளவு கசப்பா, வெறுப்பா, வைராக்கியம் வச்சுட்டு இருக்கல. அப்படின்னா நீ எவ்வளவு நன்மையை நீ மறந்துட்ட. ஆனா அவங்க உனக்கு கொடுத்த சில கஷ்டங்கள் தானே உன் மனசுல இருந்து உன்னை வைராக்கியத்தை உண்டு பண்ணிட்டு இருக்குது. அப்ப நீ நன்றி நினைக்கல, நீ மாறிட்டேன்னு அர்த்தம். அதாவது எவ்வளவு நன்மைகள் உன் மாமியார் உனக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாங்க, உன் மருமகள் உனக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாங்க, உன் பிள்ளைகள் உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்காங்க, என்ன, உன்னுடைய பெற்றோர் உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்காங்க, உன் உடன்பிறப்புகள் உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்குது. ஆனா எத்தனையோ உனக்கு செஞ்சிருக்கும் போது ஏதோ ஒரு நேரத்துல உனக்கு விரோதமா செஞ்ச ஒரு காரியத்தை தானே நீ மனசுல வச்சுட்டு இன்னுமே அதை வச்சுதானே பகையை வளர்த்துட்டு இருக்கிற, பழி வாங்கிட்டு இருக்கிற. கொஞ்சம் பேக்ல போ, உனக்கு அவங்க செஞ்ச நன்மைகள் தெரியும். அப்ப இது மறக்கும். அல்லேலூயா. அவங்க செஞ்ச தீமையை மறக்கணும், அவங்க செஞ்ச நன்மையை நினைக்கணும். அப்படிப்பட்ட இருதயத்தை அப்பா நமக்கு தரணும். எத்தனை பேரு ஆமான்னு சொல்றீங்க? உண்மை தானே? அதான கிறிஸ்தவம், அதான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு. நம்ம நிறைய நேரங்கள்ல எவ்வளவு நன்மைகளை பெற்றிருப்போம், ஆனா செஞ்ச 1-2 தீமைகளை மட்டும் இருதயத்துல அப்படியே ஆணித்தரமா பதிச்சு வச்சிருக்கிறோம். பிசாசு அதுல மட்டும்தான் நமக்கு சிந்தனையில நல்ல ஆழத்தை கொடுப்பான். பகையை உண்டு பண்ணுவான், வெறுப்பை ஏற்படுத்துவான், கசப்பை ஏற்படுத்துவான், வைராக்கியத்தை உண்டு பண்ணுவான். அந்த வேகம் அப்படியே உள்ள இருந்துட்டே இருக்கும். எவ்வளவோ நன்மைகள் செஞ்சது எல்லாம் மறக்கப்பட்டு போகும், செய்த தீமைகள் மட்டும் மனசுல இருக்கும். எனக்கு அன்பானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூட பழகிறவர்கள், நம்ம கூட பயணித்தவர்கள், நமக்கு செய்த நன்மைகள் நிறைய இருக்கு. அவர்கள் நண்பர்களாய் நம்மோடு கூட இருந்த செய்த நன்மைகள் இருக்கு, அதை நினைங்க. ஆனா ஏதோ ஒண்ணு அவங்க நமக்கு விரோதமாய் மாறிட்டதை மட்டும் நினைச்சிட்டு அவங்க மேல பகையை வைக்காதுங்க. அப்படின்னா நீங்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நீங்களும் நானும் மாறிட்டோம். முன்னால நன்றியா இருந்தோம், ஆனா இப்போ விரோதியா மாறிட்டோம். பழைய நன்மைகள் எல்லாம் மறக்கப்பட்டு போயிட்டு, பழைய நன்றிகள் எல்லாம் மறக்கப்பட்டு போயிட்டு, ஆனா புதிய வைராக்கியம் நமக்குள்ள வந்திருக்குது. இப்போ செய்த சில தீமைகள் மட்டும்தான் நம்முடைய மனசுல இருக்குது. அதனால ஒரு வைராக்கியம் வந்துச்சு, பகைய வெறுப்ப கசப்ப வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம மாறிட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நினைவுகள்ல இருந்து நம்மளை மாற்றி அவன் செய்த நன்மைக்கு நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவர் நம்மை நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய வீட்டிலும், நம்முடைய சபையிலும் ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா.
பாஸ்டர் அநேக நேரங்கள்ல உங்களுக்கு நன்மையா இருந்திருப்பாரு. ஆனா எப்போ ஒரு நேரம் நீங்க செய்த தவறுக்காக உங்களை சுட்டி காட்டினப்போ உடனே அன்னைக்கு பாஸ்டர் மேல ஒரு பகை வந்திருக்கும், ஒரு கசப்பு வந்திருக்கும், ஒரு வெறுப்பு வந்திருக்கும். ஆமா, இவர் இப்படிதான் அப்படின்னு ஒரு முடிவுக்குள்ள வந்திருப்பீங்க. கொஞ்சம் பின்னாடி வாங்க, உங்களுக்கு செய்யப்பட்ட நன்மைகளை நினைச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோபு சொல்றார், நன்மையை பெற்ற நாம் தீமைகளை பெற வேண்டாம். உறவுகள் என்றால், குடும்பங்கள் என்றால் நன்மைகள் மட்டுமல்ல, சில தீமைகளும் இருக்கும், சகிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இருக்கும். ஆமென். அது நன்மைக்காக தான். ஹல்லேலூயா. அதுவும் தேவன் நம்மளை உருவாக்குவதற்காக, பழக்குவிப்பதற்காக, பயிற்சி கொடுப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்காகவே அனுமதிக்கிறார் என்று நீங்களும் நானும் உணர வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. பகையை வளர்த்தக்கூடாது. குரூசிபிகேஷனுக்கு டிமாண்ட் பண்றாங்க. ஆண்டவர் அந்த காரியங்களை நம்முடைய எண்ணங்களை விட்டு மாற்றும். இறுதியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆண்டவருடைய எருசலேமை நோக்கிய பயணம் எதற்காக என்றால், சிலுவையில் அறையப்படுவதற்கு. ஹல்லேலூயா. இந்த ஒரு விஷயத்துக்குள்ள நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கு. ஹல்லேலூயா. பெத்தானியாவிலே ஆண்டவர் அங்கிருந்து எருசலேமுக்கு வருகிறார். எதற்காக வருகிறார்? அவருடைய பயணம் சிலுவையை நோக்கிய பயணம். சிலுவை என்பது பாடுகளை குறிக்கிறது, மனிதனுக்காக, மனுக்குலத்துக்காக. இதோ இங்கே அமர்ந்திருக்கிற உங்களுக்காக, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்காக அவன் சிலுவையை சுமக்கும்படி, பாடுகளை சகிக்கும்படி, அவமானங்களை சந்திக்கும்படி, ஜீவனை கொடுக்கும்படி அவருடைய பயணம். அவன் சிலுவையை நோக்கிய பயணம், கொல்கதாவை நோக்கிய பயணம், கல்வாரியை நோக்கிய பயணம், மரணத்தை நோக்கிய பயணம். ஓ சாக்ரிஃபைஸ். ஆமென். தன்னை அவர் சாக்ரிஃபை பண்றதுக்கு, ஹல்லேலூயா, தன்னை அவர் அர்ப்பணிச்சு வருகிறார். ஹல்லேலூயா. தியாகமா வருகிறார். அவருடைய தியாக பயணம், அவருடைய அன்பின் பயணம். அவர் தன்னை பலியாக கொடுப்பதற்கு அவர் பலியாக போகிற ஆமென் ஆடாக, ஹல்லேலூயா, பயணிக்கிறார். உங்களுக்காக, எனக்காக. எதுக்கு தெரியுமா? உங்களை நீயும் சுத்திகரிக்க, உங்களை நீயும் பரிசுத்தமாக்க, உங்களை நீயோட பிள்ளையாக்க, உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க, உங்களுக்கும் எனக்கும் ஆமென் ஆமென் தேவனோடு, பிதாவோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த, உங்களுக்கு எனக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு கொடுக்க, உங்களுக்கு எனக்கும் பாவி என்கிற பெயரை மாற்றி பரிசுத்தவான், நீதிமான் என்கிற பெயரை கொடுக்கிறதற்காக என் ஆண்டவருடைய பயணம் இன்னைக்கு எருசலேமை நோக்கி இருந்தது. எதற்காக தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் அவர் ஜீவனை கொடுப்பதற்காக, மரிப்பதற்காக சிலுவையை முன்வைத்து வருகிறார். ஓ, நான் பாடுபட போகிறேன், நான் சிலுவை சுமக்க போகிறேன், நான் மரிக்க போகிறேன், நான் அடிபட போகிறேன், நான் ரத்தம் சிந்த போகிறேன், நான் ஆணி அடிக்கப்பட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், வேதனைகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், நிந்தனைகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், அவமானங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், சாவுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், ரத்தம் சிந்த ஒப்புக் கொடுக்கிறேன், மரணத்தை சந்திக்க ஒப்புக் கொடுக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்து வருகிறார். சிலுவையை நோக்கிய பயணம், இயேசு கிறிஸ்துவுடைய பயணம். அதுதான் பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு. என் ஆண்டவர் உனக்காக நமக்காக வருகிறார், ஜீவனை கொடுக்க பலியாக வருகிறார். ஹல்லேலூயா. பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, வந்தீரையா, அப்பா ஒளியா வந்தீரையா, அப்பா நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன், அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. பலியாகி உங்களை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு எருசலேமுக்கு நுழைந்த நாள். ஹல்லேலூயா.
உங்களை என்னையும் நினைச்சு அவன் அன்னைக்கு இருந்தவங்க மட்டும் இல்ல, வரப்போகிற ஜெனரேஷன் நம்மை உருவாக்குறதுக்கு முன்னாலேயே, உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் என்று எபேசு சபைக்கு அவளை கொண்டு பேசுறார். முன்னாடியே அறிஞ்சிருக்கிறார், முன்னாடியே முன்குறிச்சு வச்சிருக்கிறார். அப்படி முன்குறிச்சு உங்களுக்காக எனக்காக எருசலேமுக்கு வருகிறார். ஜீவனை கொடுக்க, உங்களை மீட்டெடுக்கிறதுக்கு, ரத்தம் சிந்த, சுத்திகரிக்க, அல்லேலூயா, வெற்றியை கொடுக்கிறதுக்கு, ஆமென், ஜெயத்தை கொடுக்கிறதுக்கு நம்மளை தேடி வருகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜா நமக்காக வருகிறார். அவர் தாழ்மை உள்ளவராய் வருகிறார். அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு, அவருக்கு நம்ம கேட்க வேண்டிய ரட்சிப்பு இந்த உலகத்தில் உள்ளதை விட முக்கியமானது. Hallelujah. Amen. From curse, சாபத்துல இருந்து, hallelujah, hallelujah. From addiction of evil, பிசாசுக்கு விடுதலை. இதுதான் நம்முடைய நோக்கம், இதுதான் நம்முடைய வாஞ்சை, அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆமா, நன்மை பெறுகிற நேரத்துல புகழ்ந்துட்டு கஷ்டம் வரும்போது தூசிக்க கூடாது. அல்லேலூயா. எந்த நிலையிலும் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பேன், போற்றிக் கொண்டே இருப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூர்ந்து துதிப்பேன், உயர்த்துவேன், போற்றுவேன். அல்லேலூயா. Praise God. Promise நிறைவேறும், prophecy நிறைவேறும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறும், வார்த்தைகள் நிறைவேறும். தரையில விடாது, பொய் உரையாது, சொன்னதை செய்யும். ஆமென். அந்த நம்பிக்கையை இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் என் ஆண்டவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவார். சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை செய்கிற தகப்பன் நமக்குண்டு. நமக்காக அவர் வந்தது ரட்சிப்பை உண்டு பண்றதுக்கு தான், மீட்பை உண்டு பண்றதுக்கு தான். தேவ பிள்ளையே, சபையே, அந்த ரட்சிப்பணி இறந்து போயிடக்கூடாது, அந்த மீட்பணி இறந்து போயிடக்கூடாது, அந்த நித்திய வாழ்வனி இறந்து போயிடக்கூடாது, அந்த நீதிமான் என்கிற அந்த பேரை இறந்து போயிடக்கூடாது, அந்த பரிசுத்தத்தை இறந்து போயிடக்கூடாது, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீ இறந்து போயிடக்கூடாது. அதுக்குதான் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரி. அல்லேலூயா. எருசலேம் குமாரத்திகளே ஆர்ப்பரியுங்கள், உன் ராஜா வருகிறார், உனக்காக வருகிறார். அல்லேலூயா. Amen. Your king is coming to you. உனக்காக அவர் வருகிறார். Praise the Lord. அந்த தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? அந்த தேவனுக்காக வாழ நீ ஆயத்தமா? உன்னை நேசிச்சு உனக்காக தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்த அந்த ஆண்டவருக்காக உன் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ வாழ்வதற்கு ஆயத்தமா? அப்படின்னா இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவருக்கு? இந்த குருத்தோலை ஞாயிறுல அவன் ஒப்பு கொடுக்கிறவர்கள் எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்காகவே நான் வாழ்கிறேன், எனக்காகவே நீ மரித்தாய்,
உமக்காகவே நான் வாழ்கிறேன். எனக்காகவே நீர் மரித்தீர். என் பாவம் போக்கி ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தீர். என் ஆண்டவா, என் பாவம் போக்கும் நல் ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுத்தீர். என் ஆண்டவா, எத்தனை அன்பு என்மேல் என்ன சொல்லி பாடுவேன். எப்பெரும் அன்பு என்மேல் என்ன சொல்லி பாடுவேன். எப்பெரும் பாவி என்றாலும் அனைத்திலும் தெய்வமல்லோ. எப்பெரும் பாவி என்றாலும் அனைத்திலும் தெய்வமல்லோ. உமக்காகவே நான் வாழ்கிறேன். எனக்காகவே நீர் மரித்தீர். உமக்காகவே நான் வாழ்கிறேன். எனக்காகவே நீர் மரித்தீர். கரங்களை தட்டி என் பாவம் போக்கும் நல் ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தீரே. ஆண்டவா, எத்தனை அன்பு என்ன, நான் என்ன சொல்லி பாடுவேன். உம்முடைய அன்றைக்கு அந்த எருசலேமின் பயணம் அல்லவோ என் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது. எனக்காக ஜீவன் தர உண்மையே தியாகமாய் அர்ப்பணித்து வந்தீரே. தாழ்மையின் சொருபியாய் அன்பு எத்தனை பெரிய ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்காக நான் வாழ்கிறேன். நான் வாழணும், என் சபை வாழணும், இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் வாழணும். உமக்காக வைராக்கியமா மரணமே ஆயினும் உமக்காக வாழும். இந்த உலகத்தின் இச்சை பாவ ஆண்டவரை நேசங்கள் எங்களை கவிழ்த்து விடக்கூடாது. உங்க அன்பளிக்கு என்னை பிரிப்பவர் யார்? பவுல் சொன்னது போல உங்க அன்பை விட்டு எவனும் எங்களை பிரிக்க கூடாது, எவ்வளவு எங்களை பிரிக்க கூடாதுப்பா. ஆமென். உங்களுக்காக எங்க இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நிக்கணும் சாமி. எங்களை காத்துக் கொள்ளுங்க. உமக்காக வாழ, சேவை செய்ய, வருகையில் உம்மை சந்திக்க எங்களுக்காக நீர் பண்ணின அந்த தியாகத்திற்கு பலன் உண்டாகத்தக்கதாக உங்களை மகிமைப்படுத்தி வாழ எங்களுக்கு கிருபைதான். ரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நல்ல சத்தமா